சூர்யாவையே ஓவர்டேக் பண்ண சூர்யாவோட பையன். அச்சு அசல் அம்மா ஜாட. ஊருக்கண்ணே படுதே. தமிழ் சினிமாவுல ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச தம்பதிகள்ல சூர்யா ஜோதிகா தம்பதியினருக்கு எப்பவுமே முன்னுரிமை இருக்குது. கடந்த சில வருஷங்களாவே 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு, குடும்ப பிரச்சனை அப்படின்னு கட்டுக்கதைகள பல பேரும் அவிழ்த்து விட, அதுக்கு பின்னாடி 2 பேரும் தனி தீவுக்கு சுற்றுலா போய் அசத்துனாங்க. சிறந்த காதல் ஜோடி மட்டும் இல்லாம, சிறந்த பெற்றோர்கள், சிறந்த குடிமகன்கள், திரைத்துறை மட்டும் இல்லாம ஒரு சக மனுஷனா மெச்சத்தகுந்த வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படின்னு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. சூர்யா இப்போ தன்னோட படத்தோட படப்பிடிப்பு பணிகள்ல பிஸியா இருந்தாலும், அப்பப்போ பொது நிகழ்ச்சிகள்ல கவனம் செலுத்துறத வாடிக்கையா வச்சிருக்காரு. அந்த வகையில இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சென்னை சிங்கம் அணியோட உரிமையாளராகவும் பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கிறவரு நடிகர் சூர்யா. இந்த டென்னிஸ் பந்து கிரிக்கெட் ஆனது கடந்த 3 வருஷங்களா நடந்துட்டு வருது. இப்போ நடந்துட்டு வர்றது 3வது சீசன். இப்படி இருக்கையில ஜனவரி 20ஆம் தேதி சென்னை சிங்கம் அப்புறம் அகமதாபாத் லயன்ஸ் அணிகளுக்கு இடையில போட்டி நடந்துச்சு. 10 ஓவர் கொண்ட போட்டியா இந்த போட்டி நடத்தப்பட்டு வருது. இந்த போட்டியில சென்னை சிங்கம்ஸ் அணியினர் சிறப்பா விளையாடினாலும் 20-10 ரன்கள் வித்தியாசத்துல தோல்விய சந்திச்சாங்க. இந்த போட்டிய நேர்ல பார்க்க சென்னை சிங்கம்ஸ் அணியோட உரிமையாளரும், சென்னை சிங்கம்ஸ் அணியோட பிராண்ட் அம்பாசிடருமான சூர்யா வந்திருந்தாரு. அப்போ அவரு தன்னோட பையன் தேவ கூட அழைச்சிட்டு வந்திருந்தாரு. சூர்யா அப்புறம் ஜோதிகா அப்படின்னு 2 பேருமே அவங்களோட குழந்தைகள அவங்களோட சினிமா பட நிகழ்ச்சிகள், அகரம் அறக்கட்டளையோட நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தங்களோட சினிமா நிகழ்ச்சி அப்புறம் அகரம் நிகழ்ச்சி அல்லாத கிரிக்கெட் போட்டிய பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காரு சூர்யா. சூர்யா கூட தேவ பார்த்த பலரும், தேவ் அப்படியே அவங்களோட அம்மா ஜோதிகா ஜாடையில இருக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு வராங்க.